சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு சிறு குறிப்பு. அதாவது நம்ம எந்திரிக்கிறோம்ல, படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி தரையை தொட்டு வணங்கணும்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது ஏன் என்றைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏன்னம்னா என்ன காரணம்னா, நம்ம முப்பு சக்திக்கும் நிதி, அதாவது நிதின்றது பணத்துக்கு இல்லை அதிபதியான முப்பெரும் தேவிகள் அவங்கள வணங்குற விதமாக பூமி தாயை தொட்டு நம்ம கண்ணில் ஒத்திக்கிட்டு கையால் அமுக்கி எந்திரிச்சு அதை போடுறதோட தான் உண்மை அப்படின்றாங்க. அப்போ இதோட அறிவியல் பூர்வ உண்மைகள் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம காலால் மிதித்து இப்படி எந்திரிச்சோம்னா அதோட பலன்கள் ஃபுல்லாக கால் வழியாக போயிடும் ஒழுகி. அப்போ இதே இது கையால் ஊண்டி எந்திரிச்சு கண்ணில் ஒத்திக்கிட்டு கையை மேலே தூக்கணும்னா பலம் 2 மடங்கு ஆகும். காலால் இது பண்ணோம்னா பலம் குறையும். இதுதான் அறிவியல் பூர்வ உண்மை. இதை சில பேர் நம்ம மூட நம்பிக்கைன்னு நினச்சிக்கிறாங்க. இதில் அறிவியல் பூர்வமாக இருக்குதுன்னு சொல்லி ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பலனை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இது மூட நம்பிக்கையை நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இது பலனு இதில் நம்மளுக்கும் நல்லது இருக்குன்னா, கோயிலில் நிறையா பேர் இந்த ஈரத்துணி ஈரச்சேலை குளிச்சுட்டு சுற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் அதை ஒரு சிலர் இப்போலாம் அப்படி வரக்கூடாது, வேறு ஒரு புது துணி மாற்றிட்டு தான் வரணும் அப்படின்னு. ஆனால் அதனாலேயும் நன்மைகள் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னன்னா, நம்மளோட உடம்புல நம்ம சாப்பிட்ற தண்ணினாலேயோ குடிக்கிற தண்ணி சாப்பிட்ற உணவுனால், அதோட நோயிற தண்ணி சாப்பிட்ற உணவுனால் அதோட நோய் தொற்றுகள் கிருமிகள் எல்லாமே நிறையா உள்ளே போய் நம்மளுக்கு உடம்பு வயிற்றில் நிறையா பிரச்சனைகள் தருது. அப்படி பிரச்சனைகள் தர்றது நம்மளுக்கு அதனால் உடம்பு சூடாகும். அந்த வெப்பத்தை நம்மளுக்கு மோஷன் சரியாக போகாது. அப்படி போகாமல் இருக்கிறதுனால உடம்புக்கு பாதிப்பு தான். அதை சரி பண்ணுறதுக்கு கோயிலில் ஈரச்சேலையோட இல்லை ஈர துணியோட கோயிலை வலம் வர்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நன்மை தர ஒன்று சொல்கிறாங்க. இந்த காலத்து விஞ்ஞானத்துலேயும் சரி அப்பயும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதை இப்போ ஒரு சிகிச்சையாகவே அதை செய்கிறாங்க. அதனால் கோயில்கள் கோயிலில் ஈர துணி உடுத்தி வலம் வர்றாங்க. அப்போ அது ரொம்பவே நன்மையானது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, விநாயகரோட பற்றி ஒரு சிறு குறிப்பு. நம்ம சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு 2 இருக்குது, மாதத்தில் வரும். இப்போ சங்கடஹர சதுர்த்தின்றது வளர்பிறையில் வர சதுர்த்தி, சாதாரண சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தின்றது தேய்பிறையில் வர சதுர்த்தி. இது ஆவணி மாதம் வளர்பிறைக்கு பின்னாடி வர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அதை எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க, ஒரு விழாவாக. சதுர்த்தி அன்னைக்கு நைட்டு இரவில் விநாயகரை வழிபாதசி 13ஆம் நாள் அன்னைக்கு ஆனந்த தாண்டவம் ஆடும் நேரம்தான் அந்த பிரதோஷ வேலை. அதோட நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:30 6 மணி மாலை. இது பிரதோஷ காலமாகும். இப்போ நம்ம எதுக்கு அந்த பிரதோஷம் வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னா, மந்தகிரியை மத்தாகவும் சந்திரனை தரியாகவும் வாசுகி என்ற நாகராஜனை தாம்பு கயிற்றாகவும் ஆக்கி திருமால் கூர்ம அவதாரமாகி தன்னோட முதுகில் சுமந்து திருப்பார்கடலை கடைஞ்சாங்க. அதில் தலைப்பக்கம் அசுரர்களும் வால் பக்கம் தேவர்களும் நின்று கடையும் போது அதோட வேகம் தாங்க முடியாமலும் அந்த வாசுகி பாம்பு நஞ்சை வெளியிட்டுருச்சு. அதோட ஆளாளமும் கடல்லேருந்து வந்த ஆளாளமும் சேர்ந்து ஆளாள விஷம் அப்படின்ற ஒரு விஷயம் வெளிப்பட்டுச்சு. அது வானுக்கும் மண்ணுக்கும் 4 பக்க திசைகளுக்கும் போய் எல்லா தேவர்கள் அசுரர்களையும் மிரட்டினால எல்லாரும் சரணாகதி சிவபெருமான்கிட்ட அடைஞ்சாங்க. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணார்னா, அந்த ஆளாள விஷயத்தை நவாப்பழம் போல் உருட்டி தன்னுள் விழுங்கி கொண்டார்.
அப்போ அந்த விழுங்காமல் இந்த துண்டை பகுதியிலே பார்வதி அம்மா இப்படி கையை வச்சு இப்படி நிப்பாட்டிட்டாங்க. அதுதான் நீலகண்டர் மற்றும் மணிகண்டர் என்று பெயர் பெற்றிருக்கு. இதவன கடம்பவன மதுரை ஸ்தல புராணத்தில் கூறப்படுகிறது. சிவபெருமானோட கருணைக்கு இது ஒன்றே போதாதா அப்படின்னு ஆதிசங்கரர், சிவானந்த ஹரி இது சிவபெருமான் மட்டும் இந்த விஷயத்தை உண்ணலைன்னா விஷ்ணு, பிரம்மன், மற்ற தேவர்கள் எல்லாருமே அன்னைக்கு அழிந்து போயிருப்பார்கள். சிவபெருமானோட கருணையினால் கருணாகர மூர்த்தி அப்படின்று பெயர் பெற்றவர். அவரோட கருணையினால் இந்த தேவர்கள், அசுரர்கள், மற்ற 30 முக்கோடி தேவர்கள் தெய்வக்கி உயிர் பெற்றதற்கு சிவபெருமான் எம்பெருமானே காரணம். அசுரர்கள், தேவர்கள், பிறர் எல்லாருக்கும் ஆனந்த தாண்டவம் கைலையில் ஆடிய நேரமே மகா பிரதோஷம் ஆகும். சனிக்கிழமை மகா பிரதோஷம் என் மாதங்களில் வரும் என்றால் கார்த்திகை, ஐப்பசி, தை மாதம். இந்த 3 மாதத்துலேயும் சனிக்கிழமை மகா பிரதோஷம் ரொம்ப முக்கியமான ஒரு பிரதோஷத்தில் ஒன்று. சோமவார பிரதோஷம் வரும், ஞாயிற்றுக்கிழமையிலையும் பிரதோஷம் வரும், மற்ற நாட்களில் பிரதோஷம் வரும். இதை எல்லாத்தையும் விட மிக சிறப்பான பிரதோஷம்ன்றது சனிக்கிழமை பிரதோஷம். திருச்சிற்றம்பலம்.